தங்கச்சி விரதந்தலன் தங்கச்சி பிறந்த நாளிலிருந்து அவள் ஒரு தங்கை மட்டுமல்ல, அண்ணனின் மனதில் தன் பெண்ணாகவே வளர்கிறாள். தாயின் இடத்தில் சில நேரங்களில் அண்ணன் நிற்கிறார். தந்தையின் நிழலாக சில நேரங்களில் அண்ணன் மாறுகிறார். சின்ன வயதில் அண்ணன் சொல்வதெல்லாம் அன்பு, அண்ணன் செய்வதெல்லாம் பாதுகாப்பு. அண்ணன் அருகே இருப்பதே அவளுக்கு உலகமாக இருக்கும். ஆனால் வயது வந்த பிறகு அந்த அன்புக்குள்ளே சிறு கோபங்கள் பிறக்கின்றன. தந்தையிடம் எப்படி கோபப்படுகிறோமோ அதே போல் அண்ணனிடமும் கோபப்படத் தொடங்குகிறாள். அண்ணன் மட்டும் மாறவில்லை, அவளுடைய வாழ்க்கைதான் மாறுகிறது. ஒரு நாள் அவள் திருமணம் செய்து புகுந்த வீட்டிற்கு செல்கிறார். அந்த நிமிடத்தில் பெற்றோரின் கண்களிலும் கண்ணீர். ஆனால் அண்ணனின் இதயத்தில் சொல்ல முடியாத ஒரு வெறுமை. நேற்று வரை 2 உயிர்கள் ஒரே வீட்டில் இருந்தன. ஒரே சிரிப்பு, ஒரே சண்டை, ஒரே பாசம், ஒரே நினைவுகளா. இன்று ஒரு உயிர் வேறொரு வீட்டுக்குச் சென்று விட்டது. அவள் சிரித்த இடம், அவள் சண்டை போட்ட இடம், அவள் அழைத்த குரல், அவள் அண்ணா என்று கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை எல்லாமே இருக்கிறது. அவள் மட்டும் இல்லை. தங்கச்சி சென்ற பிறகுதான் அண்ணனுக்கு புரிகிறது, பிரிவு என்றால் தூரம் மட்டுமில்லை, நம்முடைய ஒரு பகுதி நம்மை விட்டு பிரிந்து செல்வது. அவள் வேறொரு வீட்டில் வாழ்க்கையை தொடங்கிவிட்டாள். ஆனால் அண்ணனின் மனதில் அவள் இன்னும் அது சின்ன பெண்ணுச்சுதான். எவ்வளவு வயதானாலும், எவ்வளவு தூரம் சென்றாலும் அண்ணனின் நினைவுகளில் அவள் எப்போதும் என் தங்கச்சி.